வணக்கம். நேற்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈவேராவை பற்றி தவறாக பேசினார் என்று திமுக வழக்கறிஞர் சார்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவரை கைது செய்வதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கருத்து சுதந்திரம் என்பது எது? ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியதை சொல்வது தவறா? அப்படி இருக்கும் பட்சத்தில், உங்களோட பார்வையில் அப்படி தவறாக இருக்கும் பட்சத்தில், கோடானகோடி மக்கள் விரதமிருந்து சபரிமலையான எங்கள் புண்ணியஸ்தலமான சபரிமலைக்கு போகும் அந்த ஸ்தலத்தை பற்றி இசைவாணி என்னும் சகோதரி ஐ எம் சாரி ஐயப்பா, உள்ள வந்த தப்பா என்னப்பான ஒரு தவறான ஒரு கருத்து பதிவுப்படி புரியும்படி பாடலை பாடினார். காவி சொந்தங்கள் தமிழகம் எங்கும் புகார் கொடுக்கப்பட்டது. அதற்கு தாங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அப்படி என்ன ஈவேராவை தவறாக சொல்லிவிட்டார்? ஈவேரா எழுதிய எழுத்துக்களைத்தானே சொல்லி மேற்கோள் காட்டி பேசினார். தமிழ் சனியன் ஒழிய வேண்டும் என்று சொன்னார். தமிழகத்தில் அவரை தாங்கி பிடிக்கும் நீங்கள் அப்படி அந்த வார்த்தையை அவர் சொல்லவில்லை என்று மறுக்க முடியுமா? இல்லை அப்படி சொன்னார்னா அது என்ன காரணத்துக்காக சொன்னார்னு நீங்க சொல்லுங்க. தமிழ் என்று தமிழுக்கு தனி பட்டா போட்ட வச்ச மாதிரி நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா தமிழை ஒழிய வேண்டும் என சொன்னவருக்கு தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் சிலைகள், அவருடைய கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தல் வேற உங்களோட. அவர் சொல்லியிருக்கார், பாசத்திற்காக பிள்ளை பெற வேண்டாம், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் நான் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பகுத்தறிவா? இந்த பகுத்தறிவை நீங்கள் வேணாலும் ஏற்றுக்கொண்டுங்க. நாங்கள் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி குழந்தைகளையும் அடுத்த தலைமுறையும் வளர்க்க நாங்கள் விரும்பவில்லை. அப்ப எங்களோட கருத்தை பதிவு பண்ண வேண்டும். இதெல்லாம் அவர் என்ன காரணத்துக்காக சொன்னார் நீங்க மறுத்து சொல்லுங்க. இல்ல அவருக்கு சொன்னாங்க என்ன காரணத்துக்காக சொன்னார்னு விளக்கம் சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. ஆனா நாங்கள் சொல்வதுதான் நடக்க வேண்டும், நாங்கள் சொல்வதுதான் செய்ய வேண்டும் என்பது மக்களாட்சியா மன்னராட்சியா? இல்லை அவர் சொன்னதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க. மக்களை நன்றாக சிந்தியுங்கள். தமிழ் அழிய வேண்டும் ஒழிய வேண்டும் என்று சொன்னவருக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் சிலைகள். அந்த தலைவரின் கொள்கையை பிரம்மாண்டமாக ஏற்றுக்கொண்டு வழிநடக்கும் இவர்கள் எப்படி தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது செய்வார்கள்? சிந்தியுங்கள். மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் தலைவர்கள் வழியில் இணைந்து 2026 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைய துணை நிற்போம். நன்றி, வணக்கம்.